ஒன்றுபட்ட அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, தமாக, புதிய தமிழகம், புதிய நீதி கட்சி, ஜான் பாண்டியன் அவர்களுடைய கட்சி, இவை அனைத்தும் சேர்ந்தால் அது வலிமையான கூட்டணி. திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தக்கூடிய அல்லது திமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை தரக்கூடிய கூட்டணி. அப்படி அல்லாமல் நீங்கள் விஜயை சேர்த்துக் கொள்ளுகிறீர்கள், வந்தால் அவர் கேட்கிற நம்பரை கொடுத்து சரண்டர் ஆகி சேர்த்துக்கொண்டு விஜய் சேர்ந்த பிறகு மீறி இருக்கிற சில கட்சிகள், பாஜக தலைமையில் சில கட்சிகள் ஒரு அணி அமையுமானால் அது உங்களை ஆட்சியில் அமர்த்தாது, குழப்பமான தேர்தல் முடிவுகளுக்குத்தான் வழிவகுக்கும். ஓட்டு சிதறல் மூலம் திமுக மே நாட் கம் டு பவர், பட் இட் மே லீட் இன் நம்பர்ஸ். அது நடக்கலாம். இட் மே லீட் இன் நம்பர்ஸ். நீங்கள் 60 80 போகலாம், 90 போகலாம். அவர்களும் ஒரு நம்பருக்கு வருவார்கள். ஆகவே ஆட்சி உங்களுக்குத்தான் உறுதி என்று சொல்ல முடியாது. முதலில் விஜய் வரமாட்டார். வருவதற்கு சாத்தியமுள்ள அணியை விரைவாக அமைத்து களத்தில் அந்த கொகைசிவ்னஸை சீக்கிரம் கொண்டு வருவதுதான் அதிமுகவுக்கு நல்லது. இவர்களை நான் அலட்சியமாகத்தான் நடத்துவேன், நான் தான் தலைவன், நான் தான் இது என்று நினைத்தீர்கள் என்றால் நீங்கள் எம்ஜிஆர் அல்ல, நீங்கள் ஜெயலலிதா அல்ல. உங்களுக்கு இருக்கிற ஒரே பலம் இரட்டை இலை தான், அதுவும் நடுவானில் தொங்குகிறது. ஆகவே அது என்ன ஆகும் என்று தெரியாது. ஆகவே ஒன்றுபட்ட அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக உருவாக்குவதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அரசியல் ரீதியாக புத்திசாலித்தனமாக இருக்கும். விஜய்க்காக காத்திருந்தால் இரவு காத்த கிளியாக நின்று ஏமாறலாம். கட்சிக்குள்ளும் கலகம் பிறக்கலாம்.